ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 21 செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நெகேமியா. நெகேமியா 2:2 சொல்கிறது, நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல. இன்றைக்கு உங்களை சூசான் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அங்கேயுள்ள பானபாத்திரக்காரனாகிய நெகேமியாவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நெகேமியா என்ற வார்த்தைக்கு யெகோவா என் ஆறுதல் என்பது அர்த்தமாகும். பெர்சியா ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் பானபாத்திரக்காரனாய் இருந்த போதிலும் கூட அவருடைய உள்ளத்தில் எருசலேமை பற்றிய அன்பு அக்கினியாய் பற்றி எரிந்தது. இஸ்ரவேலின் செய்தியையும் சிறையிருப்பிலே மீந்திருந்த யூதரின் செய்தியையும் அவர் கருத்தாய் விசாரித்து அறிந்தார். தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று சுயநலமாக உண்டு உறங்கி அமைதியாய் அமர்ந்திராமல் எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டு யூதர் மகாவேதனை அனுபவிக்கிறதை அறிந்தபோது அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தார். நெகேமியா 1:4-5 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவர் துக்கத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கொருவர் ஜெபிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஊக்கமான ஜெபம் ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும். நெகேமியாவின் துக்கமான முகத்தை ராஜா பார்த்தார். ராஜாவுக்கு எப்பொழுதும் உற்சாகமாக திராட்சை ரசத்தை பரிமாறுகிற நெகேமியா துக்கமாயிருப்பதின் காரணம் என்ன என்பதை அறிய விரும்பினார். அன்போடு நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே என்று விசாரித்தார். நெகேமியா 2:2. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆவியிலே களிகூறுகிற ஒரு வழக்கம் உடையவராய் இருந்தார். லூக்கா 10:21. அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அதே நேரம் மனுஷருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்ததினால் அவர் துக்கமுடையவராய் மாறினார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 அவரை வேதாகமம் துக்கம் நிறைந்தவர் என்று சொல்லுகிறது. அது அவரால் ஏற்பட்ட இயற்கையான துக்கம் அல்ல, நம்முடைய துக்கத்தை சுமந்ததினால் வந்த விளைவு. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எந்த அக்கிரமத்தையும் நினைத்து கூட பார்க்காத அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏசாயா 53:5. நெகேமியாவின் துக்க முகத்தின் காரணத்தை கண்டு ராஜா எருசலேமை கட்ட தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். நீங்களும் உங்களுடைய ஜீவியத்திலே மற்றவர்களில் காணப்படுகிற குறை குற்றங்களுக்காக துக்கத்தோடும் புலம்பலோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்யும்போது இழந்த அத்தனையும் பரமபிதா திரும்ப தருவார். தேவ பிள்ளைகளே, நெகேமியாவின் பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். இன்றைய நினைவிற்கு நெகேமியா 13:31. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்.
இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 62, 63 மற்றும் 64 அதிகாரங்கள். மாலை 1 தீமோத்தேயு 1 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மற்றவர்கள் துக்கத்தில் நீங்கள் அவர்களுக்காய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.